ஸ்கின்னு நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகுங்க. வெயில் பட்டதுன்னா நல்லா கருமையாக இருக்குங்க. அதெல்லாம் போறக்கு வந்து ஒரு குளியல் பொடி தயார் பண்ணியிருக்கிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? அந்த செஞ்ச குளியல் பொடி தாங்க நான் கையில் போட்டிருக்கிறேன். இந்த ரிசல்ட் உங்களுக்கு கடைசியில் நான் காட்டுறேங்க. ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, இதுதாங்க கோரைக்கிழங்கு. 4 கடை ஏறி இறங்கி எப்படியோ கண்டுபிடிச்சி வாங்கிட்டேங்க. மகிழம்பூங்க, இதுவும் நிறைய கடை ஏறி வாங்கி கண்டுபிடிச்சி வச்சுங்க. மறிக்கொழுந்துங்க, கஸ்தூரி மஞ்சள், வசம்பு, பச்சைப்பயிர், மைசூர் பருப்பு, கார்போக அரிசிங்க. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. பூலாங்கிழங்கு, ஜாதிக்காய், பாதாம், ரோஜா எதழ், வெற்றி வேறு. இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம். இந்த காய வச்ச பொருளெல்லாம் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சு. வாசமும் சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்தாச்சுங்க. கையில் போட்டு காமிக்கிறேங்க. போட்டுங்க, இந்த கைக்கு போடல. கழுவிட்டு டிஃப்ரெண்ட் எப்படின்னு பார்த்துடலாங்களா? பாருங்க, நான் கையை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது, நல்ல மனமாகவும் இருக்குதுங்க. நம்ம இத்தனை பொருட்களையும் நம்ம வந்து காய வச்சு எடுத்து ஒரு பொருள் கிடைக்காம போகும். எல்லாம் அரைச்சி எடுத்து நம்ம டைம் ரொம்ப வேஸ்டாங்க. அதுக்காகவேங்க நம்ம எப்படி தயார் பண்ணுறோமோ இத்தனை பொருட்கள் அதே மாதிரியே இவங்களும் போட்டு எல்லாம் தயார் பண்ணிக்கிறாங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாருமே பெரியவங்க மட்டும் போடலாங்க. ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்லைங்க. நல்ல நேச்சுரலான குளியல் பொடிங்க. போட போட நல்லா ஷைனிங் ஆகும். எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. குழந்தைகள்லேருந்து யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் பேச்சு கொடுக்குறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பர்.